इनिय उறவுகளுக்கு काலை वणकम। आज हम मटन र बोन सब रखिकी गोटे तरकारी करबा पई जाउची। सेटा तमिलनाडु स्टाइल ர करची। सेटा पे बेसी डिटेल ர ओडिया ர कहूची। இன்னைக்கு மட்டனோட எலும்பெல்லாம் வச்சு தான் ஒரு கிரேவி மாதிரி சூப் மாதிரி பண்ண போறேன்। அது எப்படி பண்ண போறேன்ட்டு நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல தான் அது ஃபுல்லா ஒரிசா உள்ள தான் ஃபுல் டீடைலும் சொல்ல போறேன்। ଆଉ ମଟନର ବୋନ୍ ସବୁ ରହିବ ନା ସେ ବୋନ୍ ସବୁ ରଖିକି ଏ ତରକାରୀ ବଢିଆ ରହିବ ଗ୍ରେଭି ଟାଇପର ଟିକେ सूप टाइप ର ବି ରହିବ। ଏଇଟା ମଟନ ସବୁ ପକେଇକି କମ ସେ କମ ହଳଦୀ ଲୁଣ ପକେଇକି 10 विसिल ଛାଡ଼ିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଟା କରିବା ପାଇଁ ଗୋଟେ ଗ୍ରେଭି ରେଡି କରିବା ପାଇଁ ଦରକାର। ପିଆଜ ନା ମୁଁ 3ଟା ପିଆଜ ୟୁଜ କରୁଛି। 3ଟା ପିଆଜ ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ନଡ଼ିଆ ଟିକେ பெப்பர் ଟିକେ அலகட்டா பேஸ்ட் பண்ணி ரக்கிப்ப ପାଇଁ दरकार। இந்த மட்டன் போன் வச்சு வந்து ஒரு குருமா மாதிரி தான் இருக்கும்। ஆனா இது வந்து ஜாலர் வந்து செய்வாங்க। ஜாலர் தோசை ஒன்று பண்ணுவாங்க। அது கூட இந்த பாயை வந்து சாப்பிட்டா செம்ம டேஸ்டியா இருக்கும்। அந்த ஜாலர் ரெசிபி வந்து நான் இன்னொரு வீடியோல அப்டேட் பண்றேன்। ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல எல்லாம் ஃபுல்லா அப்டேட் பண்ணியிருப்பேன் அந்த ஜாலர் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு। முஸ்லிம்ஸ் வந்து ரொம்ப ரம்ஜான் டைம்ல இந்த ஜாலர் வந்து நிறைய பண்ணி அது கூட பாயா வச்சு சாப்பிடுவாங்க। ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதும் டேஸ்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது। சரி ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி கரெக்டாக அந்த ரெசிபி கரெக்டாக வந்ததுன்னா நல்லா டேஸ்டியாக இருந்தால் அதை வச்சு அதை அப்டேட் பண்ணலாம்। அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கேன்। ये मटन र बोन संग्रह करिबा तरकारी ना दोसा टाइप रे पिठा टाइप रे जालर गोटे रमजान टाइम रे मुस्लिम लोग का बेसी सेटा घर रेडी करिबो। सेटा मु रेडी करिकी से संग्रह खाइबा टाइम रे बढ़िया टेस्ट होची। से जालर है ना से केमिति करिबो से रेसिपी ना नेक्स्ट वीडियो रो मु अपलोड करची। एबे तेल पकीकी पानमुरी टिके पकीबा पे दरकार। तेज पत्ता गोटे लॉन्ग पकीबा पे दरकार। இந்த கிரேவி ஒயிட் கிரேவி போன்ல பண்றதுக்கு வந்து எண்ணெய் ஊத்திட்டு சோம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு லவங்கம் வந்து போடணும்। ଆଉ ଏ ସାଙ୍ଗରେ ନା ପିଆଜ ସହ କଟ୍ କରିକି ପକେଇବ ନାହିଁ। ସେଇଥିପାଇଁ 3ଟା ପିଆଜ ନା ଟିକେ ବୋନ୍ ରହିବା ଟାଇମ୍ରେ ବି ଏ ତରକାରୀ ବଢ଼ିଆ ରହିବ। ଆଉ ଏ ପିଆଜ ନା ଭଲ பேஸ்ட் କରିକି ரக்கிப்ப ପାଇଁ ଦରକାର। களி பிளைன் பியாஜ இது வந்து 2-3 மட்டன் எலும்பு இருந்தாவே வந்து இந்த கிரேவி வந்து செம்ம சூப்பராக இருக்கும்। ஆனால் நம்ம 10 விசில் விடும்போது வந்து அந்த போன் வந்து நல்லா ஃபுல்லாக சாஃப்ட் ஆகிடும்। இந்த குழம்புல வந்து அந்த ஜூஸ் வந்து கரெக்டாக இதுவாக இருக்கும்। 2 பச்சை மிளகா வந்து போடணும்। ஏன்னா இது பச்சை மிளகா போட்டுட்டு வெங்காயம் வந்து பேஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம்। அதனால நிறைய வெங்காயம் இல்லாமல் நான் 2 வெங்காயம் மட்டும் தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன்। இதுக்கு தேங்காவும் யூஸ் பண்ணுறதால கிரேவி கொஞ்சம் திக்காகவே இருக்கும்। ଦୁଇଟା ପିଆଜ ନା ଭଲ ପେଷ୍ଟ କରିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଏ ସାଙ୍ଗରେ ନା ନଡ଼ିଆ ବି ୟୁଜ୍ କରୁଛି ନା ସେଇଥିପାଇଁ ଗ୍ରେଭି ଟିକେ thick ରହିବ। ସେଇଥିପାଇଁ ବେଶୀ ପିଆଜ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଗୋଲମରିଚ ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ପିଆଜ ପକେଇକି ପିଆଜ ଭଲ ଫ୍ରାଏ ହେବା ଟାଇମ୍ରେ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ନା 1 ସ୍ପୁନ୍ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। से प्याज पेस्ट କରିବା ଜାଗାରେ ଗୋଲମରିଚ ନା କମ ସେ କମ 3ଟା ସ୍ପୁନ୍ ଟିକେ ନଡ଼ିଆ ପକେଇକି ସେଇଟା ବି ପେଷ୍ଟ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ଏ ତରକାରୀ ଫୁଲ୍ ଆଣ୍ଡ ଫୁଲ୍ ବ୍ଲାକ୍ ପେପର ଟେଷ୍ଟ ଆସିବ ବଢ଼ିଆ ବି ରହିବ। ସେଇଥିପାଇଁ ଗୋଲମରିଚ ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ଗ୍ରାଇଣ୍ଡ କରିବା ପାଇଁ। வெங்காயம் வந்து ஃபுல்லாக நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அது எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கணும் உப்பு போட்டுட்டு। தேங்காவும் மிளகு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ண மிளகு பவுட்ரு யூஸ் பண்ணாமல் மிளகு நம்ம தேங்காய் கூட அரைச்சி யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்। மிளகு கொஞ்சம் நிறைய போட்டுட்டு தேங்காய் ஒரு 2-3 வத்தை போட்டுட்டு அது ஃபுல்லாக நல்லா அரைச்சிட்டு அதுவும் இந்த கிரேவியில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம்। ஒரே ஒரு தக்காளி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன் நான்। வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம்। ଆଉ ଭଲ कड़ी पत्ता टिके पकी दूची। ଆଉ ଭଲ ପିଆଜ ଫ୍ରାଏ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ପକେଇକି ଆଉ ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ପିଆଜ ଅଲରେଡ଼ି ପେଷ୍ଟ କରିକି ରଖୁଛୁ ନା ସେଇଥିପାଇଁ ସେ ଜଲ୍ଦି ଫ୍ରାଏ ହେଇଯିବ। ଏ ତରକାରୀ ଟିକେ थिक भी ରହିବ ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ମଟନ୍ର ଟେଷ୍ଟ ରହିବ କ'ଣ ପାଇଁ ନା ଆମ ମଟନ୍ ବୋନ୍ ୟୁଜ୍ କରୁଛୁ ନା ସେ ମଟନ୍ ବୋନ୍ ସହ ନା ବେଶୀ ସ୍ପଞ୍ଜ ଟାଇପ୍ରେ ବି ହେଇଯିବ। କ'ଣ ପାଇଁ ନା ଆମ 10ଟା விசில் ନା କୁକର୍ରେ ଭଲ ସିଝି ଦେଇଛି ନା ସେଇଥିପାଇଁ ମଟନ୍ର ବୋନ୍ ବି ବେଶୀ சாஃப்ட் ରହିବ। வெங்காயம் நல்லா வதங்கிச்சு। இஞ்சி பூண்டு வந்து நான் போடுறேன் ஒரு 2 ஸ்பூன் தான்। ஏன்னா ஆல்ரெடி இஞ்சி பூண்டு வந்து வெங்காயத்துக்கு இதுக்கேற்ற மாதிரி வெங்காயமும் நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம்। வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டோம்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடலாம்। வெங்காயம் கம்மியாக போட்டிருக்கேன்। ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சி
போடாமல் இந்த மாதிரியும் பண்ணிடலாம். தக்காளி பண்ணிட்டோமா அந்த ஜூஸ் மட்டும் வந்துடும். 2ଟା ସ୍ପୁନ୍ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ପକେଇ ଦେଇଛି। ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ନା ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। କ'ଣ ପାଇଁ ନା ପିଆଜ ବି ବେଶୀ କମ୍ ୟୁଜ୍ କରୁଛି। ଗୋଟେ ଟମାଟୋରେ ନା ଏମିତି କରିବା ଟାଇମ୍ରେ ସେ ଚୁପା ସବୁ ଅଲଗାଟା ଆସିଯିବ। ବେଶୀ டொமேட்டோ பேசி பேஸ்ட் டைப்பில் ஹெய்ஜிப்போ தக்காளி இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த தோல் மட்டும் எடுத்துடலாம். அது மிக்சியில் அரைக்காமையே தக்காளி கட் பண்ணாமல் இந்த மாதிரி போட்டோம்னா தக்காளியோட ஜூஸ் வந்து சீக்கிரமாக நல்லா குழஞ்சிட்டு இருக்கோம். அதனால தான் இங்கே போட்ட ஒன்றுவே பாருங்கள், அது ரொம்ப நேரம் பெருசாக வெட்டி போட்டுட்டு அது ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய வேணாம். தக்காளி இது மாதிரி பண்ணோம்னாவே ஈஸியாக வந்துடும், அந்த தோல் வந்து எடுத்துடலாம்। ଟମାଟୋ ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ହଳଦୀ ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ନଡ଼ିଆ ପେପର ପେଷ୍ଟ କରିକି ରଖୁଛି ନା ସେ ଗ୍ରେଭି ବି ଏ ସାଙ୍ଗରେ ଏବେ ମିଶିବା ପାଇଁ ଦରକାର। தேங்காவும் பெப்பரும் நான் அரைச்சி வச்சிருந்தேன்ல அதுவும் இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும்। தேங்காய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டதால இந்த குழம்பு வந்து சீக்கிரமாக அது கெட்டெல்லாம் போகாது। ஏன்னா தேங்காய் நம்ம முன்னாடி எண்ணெயிலே ஃபுல்லாக வதக்கிடுறோம்। ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அது கூட வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் மேக்ஸிமம் காரத்துக்கு யூஸ் பண்ணின்னு இருக்கேன்। நம்ம வந்து பெப்பர் ஜாஸ்தியாக போட்டிருக்கோம், அதனால காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டாவே கரெக்டாக இருக்கும்। 1 ସ୍ପୁନ୍ ହଳଦୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଅଲରେଡ଼ି ତରକାରୀରେ ନା ଗୋଲ ମରିଚ ବେଶୀ ପେଷ୍ଟ କରିକି ପକେଇ ଦେଇଛି, ସେଇଟା ପାଇଁ 1/2 ସ୍ପୁନ୍ କାଶ୍ମୀରୀ ଚିଲି ପାଉଡ଼ର ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। 1 ସ୍ପୁନ୍ ଧନିଆ ପାଉଡ଼ର, ତାପରେ ଟିକେ ଗରମ ମସଲା, ஜீரா பவுடர் ଟିକେ ପକେଇକି ଭଲ மிக்ஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର। ஒரு 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம போட்டிருக்கோம், அதுக்கு 1 ஸ்பூன் வந்து தனியா பவுடர் போடணும்। ஜீரகம் வந்து 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டோம்னா நல்லாயிருக்கும்। கரம் மசாலா கொஞ்சம், அவ்வளோதான் போட்டுட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும்। ஆல்ரெடி இந்த தேங்காய், வெங்காயம், இஞ்சி பூண்டு இது கூடவே தண்ணி ஊற்றாமே மிக்ஸ் பண்ணாவே கரெக்டாக இருக்கும்। கரம் மசாலா வந்து கொஞ்சமாக போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மட்டனை வந்து நம்ம நல்லா வேக வச்சுருக்கோம்। இந்த கிரேவி ஃபுல்லாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து இதை மிக்ஸ் பண்ணணும்। ఆల్రెడీ మటన్ ଆମ ବାଇଲ୍ କରିକି ରଖୁଛି, ସେଇଟା ପାଇଁ ଫାଷ୍ଟ ଏ ଗ୍ରେଭି ନା ଭଲ ମିକ୍ସ ତେଲରେ ସେ କଞ୍ଚା ସ୍ମେଲ୍ ଚାପ୍ ଛାଡ଼ିବା ଟାଇମ୍ ତକ୍ ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ସେ ମଟନରେ ଆମେ କେତେ ପାଣି ପକେଇକି ମିକ୍ସ କରିକି ରଖୁଛୁ ନା ସେ ପାଣି ଏ ଭିତରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ଗ୍ରେଭି ନା ଟିକେ ଥିକ୍ ଟାଇପ୍ର ରହିବ, ବଢ଼ିଆ ରହିବ, ଟେଷ୍ଟ ବି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ହେଇଯିବ ଏଇଟା। ଆଉ ସକାଳେ ନା କେବେ କେବେ ନନ୍ଭେଜ୍ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ସକାଳେ ଦୋସା ସାଙ୍ଗରେ नहीं तो आपम संग्रह एटा पाया करके खाइबा पे बढ़िया रोइबे टेस्ट। पानी सब कम होगी, फुल ग्रेवी थिकेगला। ए टाइम रे मटन कुकर रे हम ऑलरेडी सिजी की रखुछ ना, से पानी पकेकी बोलो मिक्स करबा पे दरकार। तो मटन रे पानी ना केते भी रखी कि हम बॉईल करबा टाइम रे से जूस मिक्स करबा टाइम रे तरकारी आ बढ़िया टेस्ट आसीबो ना। மட்டன் வேக வைக்கும் போது வந்து ஒரு வெங்காயம் அதில் கட் பண்ணி போட்டிருந்தேன்। மட்டன் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, நிறைய தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சோம்னா அந்த தண்ணியை வச்சு தான் இந்த கிரேவி பண்ணுவோம் நம்ம। அந்த ஃபுல்லாக நான் தேங்காயெல்லாம் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிட்டு வதங்கி வந்தோடனே அந்த மட்டனில் இருக்கிற தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்। அதுக்கப்புறம் மட்டன் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கவர் பண்ணி பாயில் பண்ணாவே போதும்। ஆல்ரெடி ரெண்டுமே மட்டனும் வெந்துச்சு, இந்த மசாலாவும் வெந்துச்சு। கொஞ்சம் தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா இந்த பாயா மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு। ஒரு 5-6 மட்டன் போன் பீஸ் இருந்தாவே போதும், இந்த குழம்பு வந்து பண்ணிடலாம்। ଆଉ गरम मसाला ना टिके लास्ट पकी दूची। तापर मटन रे से पानी है ना सिझिबा टाइम रे यूज करतला पानी रखिकी ग्रेवी सब बोलो सिझुची। ଆଉ କେତେ ମଟନ୍ ନା ସେଇଟା सब ये तरकारी रे चेंज करबा ପାଇଁ दरकार। மட்டன் அவ்வளோதான், நான் இவ்வளோ பாயில் பண்ணி வச்ச மட்டனும் குக்கர்லேருந்து அப்படியே இது கூட வந்துட்டு கிரேவியில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணவே போதும்। காரம் கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும், ஏன்னா நம்ம பிளாக் பெப்பர் போட்டிருக்கோம்ல, அதனால மிளகாத்தூள் வந்து ஜாஸ்தியாக போட வேணாம்। ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து லாஸ்ட்டாக இன்கேஸ் மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு சாப்பிட்றவங்க பிடிக்கிறவங்க மாதிரி இருந்தால் இந்த டைமில் வந்து சேர்த்துட்டு கவர் பண்ணிவிட்டு அந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் குழம்பு வேக வச்சு பண்ணாவே கரெக்டாக இருக்கும்। ଆଉ ଆଳୁ ଖାଇବା ଲୋକକୁ ଏ ଟାଇମ୍ରେ ଏବେ ଆଳୁ ମିକ୍ସ କରିକି ଫୁଲ୍ கவர் କରିକି கிரேவிக்கு நல்லா சிஜிବା ପାଇଁ ଦରକାର। கிரேவி வந்து நல்லா திக்காயிடுச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துச்சு। இந்த மாதிரி டைமில் வந்துட்டு கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தனியாக வந்து
நிறைய போட்டு ಮನವೆ ரொம்ப நல்லா இருக்கும் ಇದರ ಟೇಸ್ಟ್ ಅವು ಆಲೂ ಬೊಳ್ಳು ಸಿಜಿಗಳತ್ತು ತರಕಾರಿ ರೆಡಿ ಆಯಿಗಲ್ಲ ಅವು ಸಂಗ್ರತಿಕ್ಕೆ बेसी धनिया पत्र ना सेटा बेसी छोटे छोटे कट करके मिक्स करके ओके टिक्की कवर करके रखिबा टाइम रे तरकारी बढ़िया टेस्ट रोइबा पाता संग्र खाइबा ପାଇଁ भी रोटी संग्र ଆଉ ପରଟା संग्र खाइबा ପାଇଁ भी बढ़िया रोइबा मटन रा बोन रखिकी गोटे तरकारी सिंपल रा मटन रा टेस्ट बढ़िया रोइबा ये संग्र सिजिगला अंडा भी रखिकी खाइ परिबा போன் வச்சுட்டு குழம்பு வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்துட்டு மட்டன் பீஸ் ரொம்ப 2-3 கம்மியாக இருக்கிறதால முட்டை வந்து பாயில் பண்ணிட்டு கூட இது கூட சேர்த்துக்கலாம் நாம் போடுறது வந்து சோம்போட இலை வந்து இங்கே ஹைதராபாத் மார்க்கெட்டில் கிடைக்குது அதை கட் பண்ணி போட்டுருக்கேன் நான் செம்ம சூப்பரான டேஸ்ட்டு சோம்போட டேஸ்ட்டு ଏଇଟା ପାଣମୁରିର ପାତ୍ର ମୁଁ ପକେଇଦେଉଛି ଏଇଟା ହାଇଦ୍ରାବାଦରେ ମିଳୁଛି ମୋର ଭିଡ଼ିଓ ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ କମେଣ୍ଟ କରନ୍ତୁ।